நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ரொம்பவே வித்தியாசமா, அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு சிக்கன் ராப் ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அது கூடவே நான் இன்னைக்கு ஒயிட் சாஸ் ரெசிபியும் சேர்த்து குடுத்துருக்கேன். இந்த 2 ரெசிபியும் செய்றதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ராப் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம முதல்ல அதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் கிடைக்கலன்னா, நீங்க நார்மல் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு, அத போன்லெஸ்ஸா, கியூப்ஸா இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த ரெட் சில்லி சாஸ் ரெசிபியெல்லாம் நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெசிபி லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. போட்ட மசாலா எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க சிக்கனோட. சிக்கனில் அந்த உப்பு, காரம் எல்லாமே நல்லாவே கலந்து ஏறி இருக்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம சிக்கனை ஊற விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, குழந்தைங்க கேட்கும்போது, தேவைப்படும் போது அழகாக எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். அப்போ சட்டுன்னு தோசையிலையோ இல்லை சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ ஒரு ஸ்டஃபிங்காக வச்சு கொடுக்கலாம். அடுத்து ஒயிட் சாஸ் ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நான் இன்னைக்கு கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த உருகின வெண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்குங்க. இது ரெண்டுமே இந்த சாஸ்க்கு நல்ல ஒரு இட்டாலியன் ஃப்ளேவரை கொடுக்கும். தேவையான அளவுக்கு இந்த சாஸ்க்கு உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரியான ஒயிட் சாஸ் ரெசிபிஸ்லாம் என்னென்ன மாதிரியான டிஷ்க்கு தேவைப்படுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி ரொம்ப வித்தியாசமான நிறைய ரெசிபீஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸ், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 500 வீடியோஸ்க்கு மேலே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிபியும் பார்த்து முடித்ததும் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த போன்லெஸ் சிக்கனையும் அந்த பட்டரில் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே வதக்கி விடலாம். இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் ரெசிபி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம அதை ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி தோசை, சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். அதே சமயம் நீங்கள் வெறுமனே சாதத்துக்கோ சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம சமோசா, சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா இந்த சிக்கன் மசாலா ரெடி ஆகிடும். அதை இறக்கி ஓரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் என்னோட பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்துருக்காரு. நல்லா சூப்பராகவே பிசைஞ்சிருக்காரு. இப்போ அதை நம்ம சப்பாத்தியை இட்டு எடுத்துக்கலாம். மசாலா இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் இந்த ஸ்டஃபிங் மசாலா. சிக்கன் மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. அதில் நடுவில் ஸ்பூன் வச்சு இந்த சிக்கன் மசாலா ஸ்டஃபிங்கை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஒயிட் சாஸை மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வேளை டொமேட்டோ கெட்சப் பிடிக்கும்னாலும் நீங்கள் மேலே ஒரு லேயர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின மல்லியும் வெங்காயமும் தூவி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ராப் ரெசிபி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி ராப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டோ இல்லை
அலுமினியம் ஃபாயில் ஷீட்டோ கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணி கொடுத்து விடலாம். நான் இன்னைக்கு டின்னருக்கு சர்வ் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட கொடுத்துட்டேன். கிரேவி தனியா, சப்பாத்தி தனியா அப்படின்னு நம்ம எப்பவும் போல யூசுவலா செய்கிறத விட இந்த மாதிரி சிக்கன் ராப் ரெசிபி செய்யும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே புதுமையாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் சாஸை நம்ம பேஸாக வச்சுட்டு நூடுல்ஸ், பாஸ்தா, மெக்ரோனி யூஸ் பண்ணியும் நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அந்த ரெசிபிஸும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிகம் காரம், அதிக மசாலா இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சாஸோட வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இனிமேல் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க. ரொம்பவே யம்மியான இந்த சிக்கன் ராப் ரெசிபியை நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பாய்.